ராத்திரி கட்டி போட்டு தானே படுத்தேன். எங்க போனா? மாடு கலவணி பயிலுக்கு எவனும் வந்து ஒத்துட்டு போயிட்டாங்களா? இல்ல மறுபடியும் பட்டியில கொண்டு போய் அடைச்சிட்டாங்களா? ஒண்ணுமே புரியலையே. கந்தா, 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 எங்க போயிட்டான்? கந்தா, 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 டேய் கந்தா, எங்க போனோம் தெரியலையே. கந்தா, டேய் கந்தா, 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 கந்தா. ராத்திரி வச்ச புண்ணாக்கு தண்ணி அப்படியே இருக்கு. என் குடிய கெடுத்துட்டியாடா கந்தா. கந்தா, கந்தா, டேய் கந்தா, எங்கடா இருக்க? வந்துடுறா. கந்தா, கந்தா, டேய் கந்தா, என்னப்பா? என் மாட்டை காணோம். வெள்ளையா தாட்டியா இருக்கும். சரி, பாத்தீங்களா? பாக்கலையாப்பா? அண்ணே, என் மாடு காணா போச்சு. வெள்ளையா தாட்டியா இருக்கும். பாத்தீங்களா? பாக்கலப்பா. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதியா. மாரியம்மா கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். அவன் கண்டிப்பா திரும்ப வந்துருவான், கவலைப்படாதயா. என்னப்பா சின்ராசு, உன் மாட்டை காணுமாம்ல? அந்த பொட்டி கடைக்காரன் சொல்லித்தான்ப்பா எனக்கே தெரியும். உன் மாட்டை பட்டியில் அடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நான் தான்ப்பா. அதுலேருந்து தாமரை கூட என்கிட்ட பேசுகிறதே இல்லை.
ஆனால் இப்போ உன் மாடு காணாமல் போனதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைப்பா. சத்தியமாக சொல்கிறேன், என் 3 பிள்ளை மேலே சத்தியமாக சொல்கிறேன். என்னப்பா பேசவே மாட்டேங்கிற? எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை. என் கந்தை என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டேன். கட்டி போட்ட கயத்தை அத்துக்கிட்டு போயிட்டேன். அழுதாதப்பா. காளைகளுக்கு பசுமாட்டு நோக்கம் வந்தா இப்படிதான் திடீர்னு கயத்தை அத்துக்கிட்டு ஓடிடும். போய் 10-15 நாள் கழிச்சு, ஏன் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு கூட திரும்பி வந்துரும்பா. உன் மாடு காணாம போய் 1 வாரம் தானே ஆகுது. வேணாலும் பார்த்துக்கிட்டே இரு, கூடிய சீக்கிரத்தில் உன் கந்தன் திரும்பி வருவேன். அழுகாதப்பா, நானும் தேடி பார்க்குறேன். அதுக்கு இடையில ஏதாச்சும் தாக்கல் கிடைச்சுன்னா நான் சொல்கிறேன்ப்பா. நீ எப்படி உன் கந்த மேல பாசமா இருக்கியோ அதை விட கந்த உன் மேல பாசமா இருக்கான். உன்னை விட்டு அவன் எங்கேயும் போக மாட்டான்யா, வந்துருவான். நீ தைரியமா இரு. கந்தா, என்ன மன்னிச்சிரா. நீ சொன்னபடியே கேக்குறேன்டா. என் அப்பனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை கூட விட்டுறா. நான் தாமரைய கட்டிக்கிறேன்டா. எந்த ஊருக்கு வேணாலும் போறேன். நீ திரும்பி வந்துடுற ஐயா. என்ன தவிக்க விட, நான் செத்து போயிருவேன்டா. வந்துடுறா கந்தா. நீ வந்துட்டு போன மறுநாள் காலையில் திடீர்னு நெஞ்சு வலி வந்து பண்டிதரோட உயிர் பிரிஞ்சிருச்சு. நீ ஊரை விட்டு போறேன்னு சொன்னதுனால உனக்கு தகவல் சொல்லியுள்ளப்பா. பண்டிதர் என்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டார். நீ எங்க இருந்தாலும் அவரோட ஆத்மா உன்னை ஆசீர்வாதம். தம்பி, என்னாச்சுங்க ஐயா? உன் மாடு வடகிழக்கு திசையில் 25 கிலோமீட்டருக்கு அப்பால் வடகிழக்கு திசைனா பெரியகுளம் பக்கத்தில் தாமரகுளம் ஏரியாவில் உன் மாடு சுற்றிக்கிட்டு தெரியுது. அது பெரிய ஆபத்தில் மாட்டிருக்கு. போய் உடனே ஓட்டிட்டு வந்துடு. சரிங்க. இறங்குப்பா. போலாம் ரை. எங்கடா போய் தொலைஞ்சு? ஏப்பா சின்ராசு என்னப்பா நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேண்ணே. உங்கள் மகன் எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்குப்பா. பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு சம்மந்தி வீட்டிலேருந்து வந்து கூட்டு போயிட்டாங்கப்பா. முழுகாமல் இருக்குது. 5வது மாதம். போய் பிள்ளைய பார்த்துட்டு இப்போ தான் வர்றேன்ப்பா. ரொம்ப சந்தோஷண்ணே. நாங்கள் தான்ப்பா அவசரப்பட்டு தலைவர்கிட்ட போய் பஞ்சாயத்தில் நிறுத்தி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேயா. நீ மறுபடியும் கட்டாயமாக ஊருக்கு வரணுப்பா. அப்போ தான் சின்ராசு எங்கள் 2 பேருக்கு நிம்மதி. ஆமாம், எங்கப்பா உன் மாடு? இந்தாப்பா உன் மாட்டுக்கு பட்டு துண்டு. எதையும் நீ மனசில் வச்சுக்கிறாத.
உடனடியாக நீ நம்ம ஊருக்கு வந்து சேரு. சரியா? சரிண்ணே. வரேன்ப்பா. ம்.